தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரால் இடர்பாடு இருக்கிறது என்று அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரின் இடர்பாடு இருப்பதாகவும், முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி விரைவில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், முழு விவரங்கள் என்ன? மதுரையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்திருந்தார். இன்று முழுவதும் மதுரையின் பல்வேறு பணிகளை மேற்கொண்ட வந்த அமைச்சர் முதல் நிகழ்வாக மதுரை மீனாட்சி கல்லூரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். குறிப்பாக பேராசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் ஆணை, அதை கலந்தாய்வு ஆணையை அவர் வழங்கினார். ஏறத்தாழ தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பேராசிரியர் வந்து அந்த ஆணையை பெற்றுக் கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மிக முக்கிய தகவலை தெரிவித்தார். துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரால் இடர்பாடு இருக்கிறது, மாநில உரிமையும் பல்கலை ஆசிரியர்கள் மாணவர்கள் நலனும் பேணிக்காக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் கவனமாக இருக்க அறிவுறுத்தியதன் அடிப்படையில் விரைவில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படும் என்கிற ஒரு தகவலை அவர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கிய தகவலாக தெரிவித்தார். செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். துணைவேந்தர் நியமனம் என்பது தமிழகத்தில் உள்ள பல பல்கலைக்கழகத்தில் இன்னும் துணைவேந்தர் நியமனம் என்பது நிலுவையில் இருக்கிறது. நீண்ட காலமாக வருடங்களாக அந்த நியமனம் துணைவேந்தர் நியமிக்கப்படாத காரணத்தினால் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிகள் பாதிக்கப்படுவதாக பல்வேறு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய உயர்கல்வி மற்றும் பேராசிரியர் நலன் உள்ளிட்ட பல விஷயங்களில் உரிய முடிவு எடுக்க முடியாமல் பல்கலைக்கழக நிர்வாகம் தவித்து வருவதாக பல குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணமே இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் பேராசிரியர்கள் நியமனம் என்பது, அந்த துணைவேந்தர் நியமனம் என்பதில் உரிய முடிவு எடுப்பதற்கான ஒரு வழிமுறைகள் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரால் இடர்பாடு இருக்கிறது, மாநில உரிமையும் பல்கலை ஆசிரியர்கள் மாணவர்கள் நலனும் பேணிக்காக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் கவனமாக இருக்க கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் துணைவேந்தர் நியமனம் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்கிற தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தில் தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் மிக கவனமாக இருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதாக இன்று மதுரை முழுவதுமாக நாள் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக பேராசிரியர்களுக்கான அந்த பணி நியமன, அந்த பணியிட கலந்தாய்வு பணி மாற்ற ஆணையை வழங்கி இருக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு விண்ணப்பம் இணைய வழியாக 377 விண்ணப்பங்கள் வந்ததாகவும் அதில் 198 பேருக்கு இடப்பெயர்வு ஆணையானது வழங்கப்பட்டிருப்பதாகவும், அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரியில் பணிபுரியக்கூடியவர்கள் பேராசிரியர்கள் 344 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 93 பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் விரிவுரையாக இடப்பெயர்வு ஆணை வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணியிட இடப்பெயர்வு ஆணை வழங்கிய பின்பு வளாகத்திற்குள் பல்வேறு போதைப் பொருளுக்கு எதிரான மாணவிகள் நடத்திய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கான உதவி மையத்தை தொடங்கி வைத்து இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். மதுரை மாவட்ட ஆட்சியரகத்தில் ஒரு கூட்டமானது நடைபெற தொடங்கி இருக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு இங்கிருந்து அவர் புறப்பட இருக்கிறார். இதுதான் அவருடைய பணிகளா இருக்கிறது. துணைவேந்தர் நியமனத்தில் முக்கிய தகவலை தற்போது செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். எந்த அளவிற்கு ஆளுநர் அவர்களாலும் அரசாலும் இடர்பாடு என்பது எங்களை விட கூடுதலாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சுமூகமான முடிவெடுத்து அதை மாநில உரிமையும் பேணி காக்க வேண்டும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் நலன் மற்றும் பல்கலைக்கழக நலனும் பேணுகாக்கப்பட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மிக கண்ணும் கவனமாக இருந்து எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் விரைவில் அந்த பணிகளெல்லாம் நிறைவு செய்யப்படும். துணைவேந்தர் நியமனத்தை பொறுத்தளவிற்கு எந்த அளவிற்கு ஆளுநர் அவர்களாலும் அரசாலும் இடர்பாடு என்பது எங்களை விட கூடுதலாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும்.
ஒரு சுமூகமான முடிவெடுத்து அதை மாநில உரிமையும் பேணி காக்க வேண்டும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் நலன் மற்றும் பல்கலைக்கழக நலனும் பேணுகாக்கப்பட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மிக கண்ணும் கவனமாக இருந்து எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் விரைவில் அந்த பணிகளெல்லாம் நிறைவு செய்யப்படும்.